வசமா சிக்கியிருக்கோங்க. அது மட்டும் உறுதி. எந்த மாற்றமும் இல்ல. தமிழகத்தில வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருது. பல மாவட்டங்கள், பல பகுதிகள்ல, குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள்ல, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் இடைவிடாத மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தோம். சொல்லாமலாம் கிடையாது. நம்ம சேனல்ல வேணா நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்த்திருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் நாளைக்கும் மிக மோசமான மழை பொழிவு காத்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காத்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வசமா சிக்கிட்டோம். அடுத்து வரப்போகிற 48 மணி நேரத்துக்குள்ள தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் மழையே வராத பகுதி கூட மழை வரப்போகுது. நீங்கள் வேணால் எழுதி கொள்ளுங்க. இன்று மாலை இரவு மற்றும் நள்ளிரவு, நாளை இரவுக்குள்ளாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், எங்கெங்கெல்லாம் மழை வரல நீங்கள் கமெண்ட் போட்டிங்களோ நிறைய பகுதிகளில் மழை வரப்போகுது. அப்போ மழை வந்த இடத்துக்கே திரும்பி மழை வராதாங்கன்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு கனமழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் எதிர்பார்க்க போகிறோம். ஒரு தொடர் மழை பொழிவாக தான் தமிழகத்தில் நிச்சயம் பதிவாகும். மாவட்டத்தினுடைய பெயர்கள் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தாமதம் பண்ணாதீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இனி வரும் நாட்கள் உங்களுக்கு உறுதியான மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். நேற்று சரிவர மழை இல்லாத இடங்களிலும் கனமழை புரட்டி போடும். ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழை தீவிரமாயிடுச்சு. இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் நேற்றைக்கு எங்கெல்லாம் சரிவர மழை பெய்யலையோ அங்கே கொஞ்சம் வலுவான மழை பொழிவும், மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும். முதலாவதாக வரிசையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வரிசையின்படி தான் இன்னைக்கு மழை தொடங்கி முடிய போகுது. முதலாவதாக நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதியில் குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர் இது போன்ற கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் எல்லா இடங்களுமே தான். நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கொட்டித்தீர்க்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும், இன்னும் கோயம்புத்தூரில் கூட சரிவர மழை இல்லாத இடங்கள் கூட ஒரு சில பகுதி இருக்குது. ஆனால் அங்கேயும் இன்னைக்கு மழை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியும். நகர பகுதிகள், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு இது போன்ற இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தேனி மாவட்டங்கள் கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் ஒரு உறுதியான ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். மதுரை மாவட்டத்தில், குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் நமக்கு விட்டு விட்டு மழை பதிவாகும். மதுரையினுடைய நகர பகுதிகளிலும் சரி, அதற்கு அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் மதுரை மாவட்டங்கள் தொடர்ந்து மழை கிடைக்கும். இன்றைக்கும் மழை இருக்குங்க. மதுரை மாவட்டங்களில் இன்றைக்கு மழை வரும், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அந்த வெயில்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா மே மாதம், ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதம் 3 மாதமும் 40 டிகிரி செல்சியஸ் குறையாம ஒரு சராசரியான வெயிலுடைய அளவு பார்த்தீங்கன்னா மதுரையில் 39.5 டிகிரி செல்சியஸ் சராசரியான வெப்பநிலை பதிவாயிருக்கு. இது கடந்த ஆண்டை விட மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம். அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் முடிந்தும் மதுரையில் மட்டும் வெயில் குறையாமலே இருந்தது. இப்போ அதற்கெல்லாம் முடிவு கட்டுகிற விதமாக இன்றைக்கும் நாளைக்கும் ஓரிடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை மதுரை, ராமநாதபுரத்தில் கூட கொஞ்சம் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை, எங்கெல்லாம் வெயில் பயங்கரமாக கொளுத்திச்சோ அங்கெல்லாம் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். திருப்பூர் மாவட்டம் அவினாசி, பல்லடம், காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்டத்தில் சந்தேகத்தோடவே பார்க்காதீங்க, நம்புங்க, கண்டிப்பாக மழை கிடைக்கும். எல்லா பகுதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ சொல்கிற மாவட்டங்கள் எல்லா இடத்துக்கும் மழை கிடைக்கும். அதனால் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம்.
ஒரு தொடர் மழை பொழிவு. ஆனால் இரவு நேரங்கள், மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் தான் முன்கூட்டி எதிர்பார்த்தா நாங்கள் பொறுப்பல்ல. பகல் நேரங்களிலும் சரி, காலை நேரங்கள் பெரிதளவில் மழை இருக்காது. ஆனால் அங்கே வரக்கூடிய வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவங்க மழைன்னு சொன்னாங்க, இப்படி தான் நேற்றும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சென்னை மக்கள். நேற்றைக்கு தான் என்னங்க பகலில் இப்படி வெயில் அடிக்குது, சும்மா மழை வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சென்னை மக்கள் நேற்று இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இரவு நேரங்களில் மழை பொழந்து கட்டியது. சென்னை மட்டும் இல்லை, கடலூர், மயிலாடுதுறை, அந்த பக்கம் தஞ்சாவூர், ஒரு சில டெல்டா மாவட்டங்களிலும் மழை தீவிரமாச்சு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழை பொழிவு அதிகரித்தது. தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவு மாலை நேரங்கள் முதலாகவே தொடங்கியதை பார்த்தோம். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் கணிசமான மழை பொழிவுகள் அதிகரிக்கும். இன்று மற்றும் நாளை இடைவிடாத மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில், குறிப்பாக சேலம் மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். சேலம் மாவட்டங்கள் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆத்தூர், தலைவாசல், இது போன்ற பெரும்பாலான சேலம் மாவட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தருமபுரி மாவட்டங்களில் ஒகேனக்கல், அதே போல தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக நமக்கு அதிகரிக்கக்கூடும். மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, இது போன்ற இடங்கள்லாம் மழை ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் ஆனால் இன்னும் மழை வரலன்னு சொல்கிறீங்க. ஆனால் பகுதியான மழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்பு கொடுத்துடலாம். இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய மாவட்டத்திலேயே ஒரு சில பகுதிகள் மழை ஒதுக்கி பகுதியாக தான் பதிவாகுது. முடிந்த வரையும் உங்களுக்கு பெரும்பாலான இடங்கள் மழை பதிவாக தான் பார்க்கும். கவலைப்படாதீங்க. திருப்பத்தூரில், ஆம்பூரில் ஒரு சொட்டு கூட மழை வரல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் போடுறீங்க. ஆம்பூர் பகுதிகள், அதே மாதிரி குடியாத்தம், ஆம்பூர், இந்த பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை கிடைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. மழை கிடைக்கும் நண்பா, கவலைப்படாதீங்க. இந்த ஆம்பூர் பகுதிகளுக்கு இன்று மற்றும் நாளை நம்ம நேரம் கொடுத்துருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ தான் நமக்கு மழை வாய்ப்பே நிறைய இடங்களில் தீவிரமாயிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு அதிகரிக்கும். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, டி வேலூர், அதுக்கப்புறம் செஞ்சி, மேல்மலையனூர் என பல இடங்களிலும் கனமழை இருக்குது. அதனால் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இங்கே மட்டும்தான் மழை இருக்கும், அங்கெல்லாம் மழை இல்லைங்கெல்லாம் சொல்ல முடியாது. மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத், இது போன்ற பல இடங்களிலும் மழை உண்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், சின்ன சேலத்திலும் விட்டு விட்டு பரவலான மழை கிடைக்கும். கடலூர், விருத்தாச்சலம், திட்டக்குடி, பெண்ணாடம், பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி, சேத்தியத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கடலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். விழுப்புரம் மாவட்டத்திலும் மயிலம், திண்டிவனம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக மழை கிடைக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பொழிவு காத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு பகலில் மழை எதிர்பார்த்தா கண்டிப்பாக ஒரு சொட்டு மழை கூட வராது. சென்னையில் பகலில் எதிர்பார்த்தா கண்டிப்பாக வராது. நம்ம எப்போ சொல்லியிருக்கிறோம்? இரவு நேரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் இரவு நேரத்தில் கனமழை எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் மற்றும் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. மறக்காமல் மாலை நேரங்களில் கையில் கொடை எடுத்துகிட்டு போங்க. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகுதியாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், அதே போல சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பகுதியாக மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை கனமழை தீவிரமடையும். தமிழகத்தில் அடுத்து வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு. இதுவரை சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு கனமழை உறுதியாக பதிவாகும். இதுவரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு சரிவர இல்லாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில், மலை பகுதிகளில் தினந்தோறும் கடும் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலை பகுதிகளில் எல்லா நாளும் கனமழை. அதனால் இந்த நாள் தான் மழை பெய்யும், அந்த நாள் மழை வராதுங்கிறது இல்லை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் விட்டு தினந்தோறும் மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆகவே நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.
இனி ஒவ்வொரு நாளும் வானிலையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை முடிந்தவரை உங்களுக்கு நம்ம நிச்சயமாக சொல்லுவோம் நண்பர்களே.